ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம எலன் டைரக்ஷன்லாம் நம்ம கபின் நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்டார் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். மே 10ஆம் தேதி இந்த ஸ்டார் மூவியை தேட்டருக்கு எல்லாம் கொண்டு வராங்க. பியார் பிரேமா காதல் படத்துக்கு அப்புறமா நம்ம எலன் இந்த ஸ்டார் மூவியை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுலேயே முக்கியமாக நம்ம ஹரிஷ் கல்யாண் அவர் தான் அந்த ஸ்டார் மூவியில் வந்து நடிக்க வேண்டியது. அவர் இருக்கிற ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே கொண்டு வந்திருந்தாங்க, எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹரிஷ் கல்யாண் இந்த ஸ்டார் மூவிலேருந்து விலகிட்டாரு. அடுத்து நம்ம கவினை வச்சு இந்த ஸ்டார் மூவியை எலன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பியார் பிரேமா காதல் மாதிரி ஒரு வெற்றி படத்தை கொடுத்த நம்ம எலன் இந்த ஸ்டார் படத்தையுமே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கவின் லாஸ்ட்டாக டாடா படம் மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி இந்த ஸ்டார் படமுமே அவருக்கு ஒரு ரொம்பவுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமாக அமையும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரீசெண்டாக அந்த ஸ்டார் மூவியோடைய ட்ரெய்லருமே படத்தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பீங்க. ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நம்ம நம்பி தேட்டருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து கிரியேட் ஆயிருச்சு. அதுலேயும் முக்கியமான நம்ம கவின் அவருடைய ஆக்டிங் ரொம்பவுமே இம்ப்ரெசிவாக இருந்தது. அந்த ட்ரெய்லரில் நிறைய கெட்டப்பில் வேற அந்த படத்தில் வந்து இருக்காரு. அந்த ட்ரெய்லரோடைய விசுவல்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ரொம்பவுமே சூப்பராக கட் பண்ணி அந்த ட்ரெய்லர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு நம்ம கவின் அவருடைய மார்க்கெட்டுமே எங்கேயோ போயிருச்சு. தொடர்ந்து அவருக்கு ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுமே ஹிட் ஆகுது. அதே மாதிரி இந்த ஸ்டார் படமுமே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர் தான் அந்த படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படத்துடைய ஃபுல் ஆல்பம், அதுக்கப்புறமா அந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிஜிஎம் எல்லாமே தாறுமாறாக இருக்கும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ மே 10ஆம் தேதி நம்ம கவினுடைய இந்த ஸ்டார் மூவி தேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகுது. நம்ம கவினுக்கு இந்த ஸ்டார் மூவி எப்படிப்பட்ட ஒரு படமாக அமையுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டார் மூவியோடைய ட்ரெய்லர் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, நீங்கள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.